வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். இன்றைய தினம் ஸ்டாக் மார்க்கெட் வைசஸ் ரியல் எஸ்டேட் 2026 எதில் முதலீடு செய்யலாம் என்பதை பற்றி தான் பேச உள்ளோம். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் எப்பொழுதுமே நிறைய ஒரு பலவிதமான வழிகள் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதில் ட்ரெடிஷ்னல் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்திங்கனாக்க ரியல் எஸ்டேட் இருந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு சிம்பிள் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அண்டு எமோஷ்னல் செக்யூரிட்டி. ஸோ இதெல்லாம் அது உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கு. 2026 பார்த்தோன்னா ஒரு சேஞ்சிங் ஒரு எக்கனாமிக்கல் லேண்ட்ஸ்கேப்னு சொல்லலாம். இதில் ஃப்ளக்சுவேட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஸோ ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் எமர்ஜென்ஸ் ஆகிருக்கு, அதை பற்றியும் பேச போகிறோம். ஸோ ரீஷேப் த பர்செப்ஷன்ஸ், இது எல்லாம் ஒரு சிம்பிளிஃபை பண்ணி அந்த காஸ்ட் ஃபேக்டர்ஸ் அசட்ஸில் எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கரண்ட் சீனரியோ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் லாங் டேர்ம் ரியல் எஸ்டேட்டில் பார்த்தோன்னா ஒரு சேஃப் அண்ட் ரிலையபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். ஸோ அசட்ஸ் லைக் லேண்டு அப்படின்னா ஹவுஸ், இது ரெண்டுமே ஒரு ஒரு வெல்த் க்ரியேஷனில் ஒரு பெட்டராக ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டியை கொடுத்துட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா ரெகுலர் ரெண்டல் இன்கம், அந்த பாசிபிலிட்டி, ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ் ஒரு அப்ரிஷியேட்டிங் ஓவர் டைம், இதெல்லாம் ரியல் எஸ்டேட்டில் ஒரு மக்களுக்கு இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு பாப்புலராக இருந்துகிட்ருக்கு இல்லையா. ப்ளஸ் டச் அண்ட் ஃபீல், வீடை பார்க்குறாங்க, கண்ணால் பார்க்குறாங்க, அவங்க வச்சுருக்கிறத பார்த்துட்டு பண்ணுறாங்க இல்லையா. பட் 2026 ரைசிங் ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ், சேஞ்சிங் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஸோ பையர்ஸ்னுடைய பிஹேவியரும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த செக்டாரை கம்ப்ளீட்டாக அதில் அவுட்லுக் மாறி இருப்பதை பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் இன்வெஸ்டிங் இன் ரியல் எஸ்டேட் பார்த்திங்கன்னா ஆன் ட்ரெடிஷ்னல் திங்கிங்கிலிருந்து மாறி இருப்பதை பார்க்க முடிகிறது. பட் இருந்தாலும் த மார்க்கெட் டிமாண்ட், லொக்கேஷன் அட்வான்டேஜ், ஃபினான்சிங் காஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் க்ரோத் பொட்டென்ஷியல், இவை எல்லாமும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பட்டு இந்த ரேப்பிட் அர்பனைசேஷன் நம்மளுடைய மெட்ரோவில் நடந்து கொண்டு இருக்குது இல்லையா, அதுமாதிரி ஸ்டெடிலி இன்க்ரீஸிங் டிமாண்ட் இன் சிட்டிஸ் கண்டினியூ பார்த்திங்கனாக்க இந்த ரியல் எஸ்டேட் செக்டாரில் மிட் சைஸில் பையிங் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதனால தான் ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ் ஜென்ரலி ஒரு லோவர் வாலட்டிலிட்டியில், அதுவும் தட்டூன் இன் சென்னை இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதில் ரெண்டாவது REIT அப்படின்னு சொல்லுவோம், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். அதுக்கு ட்ரெடிஷ்னல் ப்ராப்பர்ட்டிக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த REITங்கிறது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டிங், இது ஒரு ஈஸி மாத்திரம் இல்லாமல் ஒரு மோர் ஆக்சசபிள் ஃபார் த பீப்புள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ லைக் ஆஃபீஸ் பார்க்கு, மாலு, வேர் ஹவுசஸ், வித்தவுட் நம்ம டைரெக்டாக அதை ஓனாக வச்சுக்காம. ஸோ அக்கார்டிங் டு செபி ரெகுலேஷன் REIT பார்த்திங்கன்னா 80% ஆஃப் தர் அசட்ஸ் இன்கம் ஜெனரேட்டிங் ப்ராப்பர்ட்டியாக இருக்கக்கூடும். அதில் 90% அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் கேஷ் ஃப்ளோவை. யாருக்கு? முதலீட்டாளர்களுக்கு. அதனால் இந்தியன் REIT பார்த்தோன்னா இது வரலையும் கிட்டத்தட்ட 23,000 கோடி ரூபாய் வரலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இது FY25 அலோன் 6,070 கோடி ரூபாய் 2.6 லேக் யூனிட் ஹோல்டருக்கு போயிருக்கிறது. ஸோ இந்த அசட்ஸினுடைய வேல்யூ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா 1.63 lakh crore இருக்குது. ஸோ ஆனுவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஈல்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 6%லேருந்து 7%க்கு மேலே இருந்து கொண்டு இருக்கிறது. இது நம்ம நீங்கள் வாடகைக்கு விட்டிங்கன்னா கூட, ப்ராப்பர்ட்டியை வாங்கி வாடகைக்கு விட்டிங்கன்னா 2%க்கு மேலே நீங்கள் எடுக்க முடியாது. ஆனால் ஈல்டு ஷுட் பி அரவுண்ட் 7%. ஸோ இதெல்லாம் ட்ரெடிஷ்னலாக இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம ஒரு பழைய விஷயங்களையே பார்க்காமல் புதுசாக வந்திருப்பதில்
எப்படி வந்து நம்மளுடைய பணத்திற்கு நிறைய லாபத்தை ஈட்ட முடியும் என்பதற்காக தான். ரெண்டாவது வந்து ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி அண்ட் லோ இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்குவயர்மெண்ட்டு. 5 லட்சம் இருந்தால் போகிறோம், மாலில் ஒரு இடத்துல நீங்கள் தான் ஓனராக இருக்க முடியும். ஸோ இன்வெஸ்டர் வந்து வாங்கி விற்பது வந்து இதில் வந்து சுலபமாக இருக்கக்கூடும். ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கு. அதுமாரி டைவர்சிஃபிகேஷனும் ஈஸியராக இருக்கிறதுனால திஸ் வில் கிவ் யூ த பெட்டர் ரிட்டர்ன். அதுமாரி டைரக்ட் ஓனர்ஷிப் அண்ட் எமோஷ்னல் செக்யூரிட்டியும் இதில் கிடைக்கக்கூடும். ஸோ மறுபுறம் என்ன சார், நிறைய அந்த லக்ஸரி ரியல் எஸ்டேட்லாம் ரைசிங் டிமாண்ட் இருக்குது. அதை பற்றி என்ன 4 BHK 5 BHK அங்கே வந்து இண்டிவிஜுவல் வில்லாங்கிறாங்களே, அதெல்லாம் வந்து ஒரு அட்ராக்டிவ் வெல்த்தி இன்வெஸ்டர்ஸ் லைக் HNI அண்ட் NRIக்கு ஒரு டிரைவிங் டிமாண்ட் இப்போதைக்கு ஒரு ப்ரீமியம் ஹோம்ஸாக இருந்துகிட்ருக்கு. ஸோ லைக் குர்காம், நொய்டா, பெங்களூர், ஹைதராபாத் அண்ட் மும்பாயில் இந்த செக்மெண்ட் வந்து ஒரு லெஸ் அஃபெக்டட் பை இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்க அண்ட் எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அக்யூமுலேட்டட் வெல்த் இருக்கும், அதை வச்சு தான் அவங்க வாங்குகிறாங்க. அதனால் லக்ஸரி ஹோம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளே கிடையாது. முதல்ல அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக இருந்தது. ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் வெல்த் ப்ரிசர்வேஷன் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கிறதுனால ஸோ அதில் வந்து இப்போ நிறைய சேஞ்சஸ் ஆகியிருக்கிறது. ஓகே, இந்த சேஞ்சிங்னால ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா 2026 ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் சேஞ்சும் ரேப்பிடாக இருந்துகிட்ருக்கு. ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதனால் ஹோம் லோன்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபோக்கஸ் ஒரு ஆக்சுவல் ப்ராஃபிட்டபிலிட்டியை தான் பார்க்குறாங்களே தவிர ரேதர் தென் சிம்பிளி பர்ச்சேசிங் தம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஸோ ஃபேக்டர்ஸ் சச் அஸ் லொக்கேஷன், ரெண்டல் டிமாண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கனெக்டிவிட்டி இதெல்லாம் கீ கன்சிடரேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனுக்கு. இன் அடிஷன் நோ லாங்கர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் அப்ரிசியேஷன், ரெண்டல் இன்கம் இதெல்லாத்தையும் ஒரு மேஜராக ப்ராப்பர்ட்டியில் பார்க்குறதுல கஷ்டங்கள் இருப்பதனால ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் REIT மூலியமாக வாங்குவதும் ஃபிசிக்கல் அசட்ஸில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லோராலையும் சமாளிக்க முடியல என்பதனாலையும் ஸோ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் மாதிரி உள்ளதில் REITயில் முதலீடு செய்வதும் ப்ளஸ் அண்ட் உங்களுடைய முதலீட்டினை ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டும் பொட்டென்ஷியல் டு ஜெனரேட் ஒரு ஹையர் லாங் டேர்ம் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால ஒரு கிரேட்டர் ரிஸ்க் அண்ட் வாலட்டிலிட்டியோட அந்த சினரியோவை எப்படி வந்து நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணி ஒரு லாங் டேர்முக்கு அதுலேயும் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்பதையும் பண்ணும்பொழுது பேலன்ஸ்டாக ரெண்டுத்துலேயும் போடுவது நன்கு இருக்கும். நன்றி, வணக்கம்.